கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதம் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அப்ப துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனை தேட மாட்டாங்களாம். துன்மார்க்கனுடைய நினைவுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா தேவன் இல்லை. அப்ப அந்த இரவணத்துல என்ன பிரதர் செய்தி சொல்ல வரீங்க? நாங்க இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் உடனே கேட்பாங்க. 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்திலே, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் சர்ச்சுக்கு போவேன், நான் ஞானஸ்தானம் எடுப்பேன், நான் நற்கனை எடுத்துட்டேன், எல்லாம் ஓகே, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, ஓகே. தேவன் என்ன செக் பண்றார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்றானா அப்படின்னு சொல்லிதான் பரலோகம் பார்க்க. இப்ப கடைசி காலத்துல இப்ப என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்தேனே, நான் வழக்கத்தின்படியே நான் போயிருந்தேனே, சில நேரத்துல பைபிள் கொண்டு போவேன், சில நேரத்துல பைபிள் கொண்டு போக மாட்டேன், ஆனா செல்போன் கொண்டு போயிருவேன். சர்ச்சில் உட்காந்துக்கும்போது செல்போன் நான் கையில் அப்படியே பார்த்துக்குவேன். சரி, ரைட், ஓகே. மற்ற 6 நாள் எனக்கு பைபிள் வாசிக்க டைமே இருக்காது. சரி, அப்புறம் ஆனா நான் கிறிஸ்டியன் தான். சரி, அப்புறம் எனக்கு எல்லாம் தெரியும். சரி, அப்புறம் வேதம் சொல்லிடுது, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சு அப்படின்னாலே துன்மார்க்கன். இப்போ இரவு நேரத்துல இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது எப்படி புரிந்து கொள்ளலாம்? சில குடும்பத்திலே உடனே குழப்பமே வந்துடும். என்ன பிரதர் இப்படிலாம் வசனம் இருக்கா? இருக்கு. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும். அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். முதல்ல துன்மார்க்கரும் அப்படி சொல்லிட்டாரு. ரெண்டாவது, தேவனை மறக்கிற எந்த நாட்டில் உள்ள எந்த ஜனமா இருந்தாலும் சரி, எல்லா ஜாதிகளும் என்று எழுதப்பட்டிருக்கு. நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நைட் நேரத்துல இந்த ஜெபம் இல்ல இந்த செய்தி கேட்டா எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு கூட நம்ம ஒருவேளை நம்ம இதயத்துக்குள்ள யோசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல நமக்கு வசனம் எழுதி கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். அப்ப இரவணத்துல செய்தி என்ன அப்படின்னா, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால். ஒரு சின்ன கருத்து சொல்றேனே, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா அப்பா அடிப்பாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? என் பிள்ளை இந்த விஷயத்த தப்பு பண்ணிட்டு, அடிச்சாதான் இந்த பிள்ளை தப்பு பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வருஷம் முன்பாக, ஒரு 35 வருஷம் முன்பாக இந்த மாதிரி உண்டு. ஆனா இப்பமெல்லாம் அப்படி கிடையாது. இப்பமெல்லாம் பிள்ளைகளை அடிக்கிறதும் கிடையாது, ஒன்னும் சொல்றதும் கிடையாது. சொன்னாலும் சில பிள்ளைகள் கேட்க மாட்டேன். செல்போன் வேணும்னு சொல்லி பிள்ளைகள் அடம்பிடிக்கி அம்மா அப்பா வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பாட்ட பேசாம செல்போன்ட்ட தான் பேசிட்டு இருக்கிறாங்க. செல்போன் தான் வாழ்க்கையாகி போச்சு. சின்ன பிள்ளையில இருந்து வயசான தாத்தா பாட்டி வரையும் இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய வீட்டுல போய் பாருங்க, வயசான பாட்டி இல்ல தாத்தான்னு சொல்லலாம், பேரன் பேத்தியோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. கடைசி காலத்துல பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு இல்லைன்னா தாத்தா பாட்டிக்கு ஒரு செல்போனை வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்ப லாஸ்ட் இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பேரன் பேத்திட்டு விளையாடுற விட்டுட்டு அவங்களும் பார்த்தா செல்போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் செல்போன் கையில வந்துச்சு.
மனுஷன்ட்ட பேசுறதே ரொம்ப குறையுது. எங்கேயாவது நம்ம கிராமத்துக்கு போனா இல்ல வெளியில எங்கேயாவது போனா ஒரு 5 பேர் 10 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ கடைசி காலத்துல நம்ம வெளியில புறப்பட்டு போகும்போது 5 பேர் 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த 5 பேர் 10 பேருமே செல்போன் தான் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப காலம் அப்படிதான் இருக்கு. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், இரவும் பகலுமாக கையில பைபிள் எடுத்து வாசித்து வேதம் என்ன சொல்லுது, நான் எப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சிறு பிள்ளையை போல மாறணும். மனம் திரும்பி, அதுல ஒரு முக்கியமான வேர்டு மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால். அப்ப நம்ம இரவு நேரத்துல நம்மளுக்கு இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, எந்த நாட்டில இருந்து யூடியூப் மூலியமாக தேவனார்லி அப்ப மினிஸ்டர் மூலியமாக நீங்க இணைந்து கேட்டாலும் சரி, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். பிரதர், இந்த செய்தியெல்லாம் கேட்டா எங்களுக்கு நைட்டு படுத்தா தூக்கம் வராதே. வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பரலோகத்துக்கு போனதுல எனக்கு ஆசை இருக்கு. பரலோகத்துக்கு நான் போயிருவேன். ஆனால் இந்த பூமியில என்ன செய்ய சொன்னாரு? மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறிடு. புதுசா பிறந்த குழந்தை எப்படி இருக்கும்? நம்ம வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கும்போதுதான் ஆசீர்வாதம். ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்திறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். அப்ப அந்த பூமியில முக்கியமான ஒரு பொசிஷன் என்ன தெரியுமா? தாழ்த்தணும். முடிவு வரைக்கும் தன்னை தாழ்த்தணும். என்கிட்ட 1000 மிஸ்டேக் இருக்குப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிஸ்டேக் இருக்கும். நம்ம மனம் திரும்புறோமா? பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருக்காரு. தாழ்த்திறவனை உயர்த்துறாரு. இந்த இரவு செய்தி என்ன தெரியுமா? யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ கண்டிப்பாக உயர்த்துவார். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். யாரு நரகத்திலே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அடுத்த வசனம், துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேட மாட்டான். தேவனை தேடாத ஒரு நபருக்கு தான் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது. தேவன் இருக்கிறாரு, அவர் தான் என்னை வழி நடத்துறாரு, அவர் தான் என்னை பாதுகாக்கிறாரு, அவர் தான் எனக்கு கிருபை தந்திருக்காரு, எனக்கு கை கால் தான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்குன்னா அது அவர் போட்ட உயிர் பிச்சை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை யார் உயர்த்துறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தாழ்த்தணும். நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் என்னை உருவாக்குனீங்க, நீங்க தான்ப்பா என்னை பாதுகாக்கிறீங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும், கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம உயர்த்தும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எப்ப தராரு? இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு என்னெல்லாம் சொன்னாரோ எல்லா வார்த்தைக்கு மனம் திரும்பி வாழும் போதுதான் நித்திய ஜீவன். அப்ப அந்த இரவணத்துல செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால். இப்ப நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேனே. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க. பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசாம ஃப்ரெண்டோட பேசி வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேவையில்லாத நபரோடு தேவையில்லாத டைம் வேஸ்ட், தேவையில்லாம செல்போன், இன்டர்நெட், வெப்சைட், இன்னுமா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், தேவையில்லாத இடத்துல போய் பல மணி நேரம் வேஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அம்மா அப்பாட்ட பேச முடியாது. கணவர் மனைவிட்ட பேச மாட்டாங்க, மனைவி கணவர்கிட்ட பேச மாட்டாங்க. அப்ப ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்பு கூற முடியல. முழு வேதாமம் என்ன சொல்லுது? மனம் திரும்பு, அன்பு கூறு. ஏன் ஒரு வீட்டுல டைவர்ஸ் ஆகுது? கோடி கணக்கா பணம் இருக்கு, ஆனா மனைவி இல்ல, சில வீட்டுல புருஷன் இல்ல. என்ன காரணம் சொல்லி கேட்டா, அவங்க வீட்டுல சண்டை போட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா நைட் நேரத்துல ஜெபம் பண்றாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல பார்த்தா நிம்மதி இல்லை. லட்சக்கணக்கா கோடி கணக்கா பணம் இருக்கு, சந்தோஷம் இல்லை.
வேதனையான காரியம். வேதம் சொல்லியது உன்னை போல பிறனை நேசி. வீட்டுல இருக்கிற கணவரை நேசிக்கலாம், மனைவியை நேசிக்கலாம், அம்மா அப்பாவை நேசிக்கலாம், மாமியாரை நேசிக்கலாம், பிள்ளைகளை நேசிக்கலாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அதை மட்டும்தான் செய்ய மாட்டேங்காங்க. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 ரூம்ல தனித்தனியா செல்போன் வச்சுட்டு இல்ல லேப்டாப் வச்சுட்டு டேப் வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஒரு 4 பேர் உட்கார்ந்து சாப்பிட முடியல. ஒரு பெட்ரூம்ல பாப்பா இருக்கா, இன்னொரு ரூம்ல கணவர் இருப்பாங்க, இன்னொரு ரூம்ல அம்மாவோ அப்பாவோ இருப்பாங்க. எல்லாரும் தனித்தனி ரூம்ல தான் இருக்காங்க. வெளியில போகும்போது சேர்ந்து போனமா இருக்கு. வீட்டுல பார்த்தா பேசுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பிஸியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்பமாக சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கும்போது தேவன் நாம மகிமைப்படும். தேவன் எதுக்கு நமக்கு ஜீவனை தந்திருக்காரு? குடும்பமா சந்தோஷமா இருக்கும். அப்ப இரவு நேரத்துல என்ன செய்யுது அப்படின்னா, குடும்பமா நைட்டுக்கு வந்து பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க, தேவனை ஆராதிங்க, ஆவியோட உண்மையோட தேவனை தேடுங்க. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அதனால இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த செய்தி கேட்கும்போது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அந்த வசனத்தையும் காமிச்சிட்டேன். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்ப நம்ம மனம் திரும்பி சிறு பிள்ளை போல நம்ம மாறும்போது தான் பரலோகத்துக்குள்ள போறோம். அதனால இரவு நேரத்துல ஜெபிக்க போறோம். நம்மள்ட்ட ஏதாவது குறையா இருந்துச்சுன்னா நம்ம மனம் திரும்பிடுவோம். தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். முடிவிலே நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்துல பலவிதமான சூழ்நிலையோடு இணைந்திருந்தாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. நாங்க கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளா மாற வேண்டும். வேதத்தை தியானிக்கூடிய பிள்ளைகளா மாற வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும். குடும்பமாக ஜெபிக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆவியோடு உண்மையோடு தொழுகுகிற பிள்ளைகளா மாற வேண்டும். என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. என்னோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து இரவு நேரத்துல ஒரு இன்பமான நித்திரை தாங்க ராஜா. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்குமே தேவ சமாதானம் உண்டாட்டு ராஜா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசிரிங்க. அவங்க வீட்டுல கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன இருக்கோ எல்லா செத்த கிரிகளா இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்க விடுற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. நிறைய குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவசர சிகிச்சையில இருக்காங்க, கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனைல பாதிக்கப்படுறாங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுறாங்க. சில குடும்பத்துல தலையில ஆபரேஷன், சில குடும்பத்துல ஹார்ட் ஆபரேஷன், சில குடும்பத்துல கை கால் வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, சில குடும்பத்துல ஜாயிண்ட் பெயின், எத்தனையோ குடும்பத்துல பலவீனத்தின் மத்தியில ஜெபிக்கிறேன் ராஜா. அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கி தர வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பூரண சுகம் தாங்க ராஜா. பூரண சுகம் தாங்க ராஜா. பூரண சுகம் தாங்க ராஜா. உம்முடைய தழும்புகளால தொட்டு சுகமாக்கி தாங்க. நைட் நேரத்துல டியூட்டில இருக்காங்க. சில குடும்பத்துல டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல போயிட்டு ராஜா. சில குடும்பத்திலே வீடு வாசல் இல்லாமல் வெளியே தங்கியிருக்காங்க, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. சில குடும்பத்திலே யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்களோ வெளியே இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தர வேண்டும். உங்க நாம மட்டுமே விடட்டும். எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கொடுத்து ஆசிரியர் ராஜா. கற்பனை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமறிங்க ஆசிரிங்க. அந்த குடும்பத்துல என்னென்ன உபத்திரக்கோ எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றி ஆசிரியர் ராஜா. சில குடும்பத்துல மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளை கர்த்தர் பூர்ண சுகம் தாங்க ராஜா. பரிபூர்ணமான விடுதலை தாங்க ராஜா. டெலிவரி பண்றாங்க, கர்த்தர் கொடுங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் விசேஷமா நார்மல் டெலிவரி சாட்சி சொல்ல கிருபை செய்கிற ராஜா. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கூட எல்லா விதமான வாசல் திறந்துதாங்க. சில குடும்பத்திலே அப்பா திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிது. சந்தேகம், அடிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை, தேவையில்ல தூசணமான வார்த்தை, விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுன் ஏவல். சில குடும்பத்திலே அப்பா பல பிரச்சனை உபத்திரத்துல பாதிக்கப்பட்டு ராஜா. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்க வேண்டும். அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். சில குடும்பத்துல நைட் நேரத்துல தவறான தொடர்புகள், சில குடும்பத்துல விபச்சார அடிமை, சில குடும்பத்துல கள்ள தொடர்பு, சில குடும்பத்துல செல்போன் அடிமை, சில குடும்பத்துல தேவையில்லாத நபரோடு அப்பா நைட் நேரத்துல யாரெல்லாம் தேவையில்லாத எண்ணங்களோடு இருக்கிறாங்களோ அந்த எல்லா செத்த
கிரியில் அடிபடுது ராஜா. சில குடும்பத்துல மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்துல கெட்ட சொப்பன, தேவையில்லா எண்ணங்கள், செத்த கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை சுட்டெரிக்கப்படுது ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. தேவனர்லி அப்ப மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் வேண்டியதுனாலும் எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கொடுத்தா சொல்லுங்க. அதிக அளவில் உங்களுடைய பாதபிள்ளை கண்வழிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. கடன் பிரச்சனை போராடி எத்தனை ஜனங்கள் உண்டு. அந்த கடன் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க. நைட் நேரத்துல உங்களுடைய பாதங்களை காத்திருந்து ஜெபிக்கூடிய பிள்ளைலாம் மாறட்டும். தேவனர்லி அப்ப மினிஸ்டர்ல ஆசிரியங்கப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவிடு ராஜா. உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவிடும் ராஜா. வெளிநாட்டுல இருக்காங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் உண்டு. அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். எல்லா தேசத்துக்குள்ள எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். பரலோகத்துள்ள தேவன் எல்லா குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் ராஜா. மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுதப்பா. நாங்க எல்லாரும் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எங்களோட அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, துன்மார்க்கமான வாழ்த்தை எல்லா காரியத்தையும் மன்னிங்க ராஜா. அப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த காரியத்தை யாரெல்லாம் வாழ்ந்துருந்தாலோ அவங்களோட எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து இந்த இரவு நேரத்திலே உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறோங்கப்பா. குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஜெபித்தாலும் அந்த தேசத்துக்குள்ளே பரலோகத்தோட அக்னி இறங்கி ஒரு ராஜா. உங்க பிள்ளைகளை தொடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. அப்பா, ராத்திரி முழுவதும் யாரெல்லாம் அப்பா இரவு நேரத்துல டியூட்டில இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு சகல விதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய நாம மையப்படட்டும். உங்களுடைய ஜீவன் தரப்படினோம். எல்லா காரியத்தையுமே கர்த்தர் பொறுப்படுது. எத்தனையோ குடும்பத்துல நைட் நேரத்துல பல காரியங்களை யோசிக்கிறாங்கப்பா. எங்களுடைய எல்லா நினைவுகள் எல்லாம் கிறிஸ்துனுடைய நினைவா மாறட்டும். எங்க சிந்தனைக்குள்ள தேவையில்லா தீமையான சிந்தனை வரக்கூடாது. அசுத்தமான எண்ணங்கள் வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எங்க சிந்தனையில அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையுமே நீங்க பொறுப்படுத்தலாம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோட கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. 9363064181 நம்பர் உண்டால் நான் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.